ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான தோசையும் சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் 15லேருந்து 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு தோசையும் பொட்டுக்கடலை தேங்காய் தயிர் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா டம்ளர் இல்லைனா பவுலில் கூட அளந்துக்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை ஒரு ஓரமாக வச்சுருங்க. ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு அளந்து எடுத்துக்குங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது கூட கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர் 1/2 கப் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு தயிரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த தயிர் உருளைக்கிழங்கு பத்தலைன்னா இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாவோட பதம் தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம அரைச்சதுக்கப்புறமா மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த தோசைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூப்பரான சட்னி செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்ச தேங்காய் கூட 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த சட்னியோட ஸ்பெஷலே இந்த தயிர் தான். புளிப்பே இல்லாத நல்ல திக்கான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு வரமிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியோட சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு பொட்டுக்கடலை தேங்காய் தயிர் சட்னி தயாராகிருச்சு. இதை நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி வெண்பொங்கல் ஊத்தப்பம்னு எந்த டிஃபன் கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்கு.
இப்போ இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்தக்கூடாது. மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பபிள்ஸ் வந்திருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம தோசை செஞ்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு தோசை ஊற்றிக்குங்க. உங்கள் தோசைக்கல்லில் எப்படி தோசை செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போது நம்ம தோசை மாவு சேர்த்துடலாம். நீங்கள் நார்மலாக எப்படி தோசை செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்குங்க. இந்த தோசைக்கு மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தோசையை திருப்பி விட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடானாலே போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்குங்க. இப்போ நமக்கு சூடான உருளைக்கிழங்கு தோசையும் பொட்டுக்கடலை தேங்காய் தயிர் சட்னி தயாராகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எப்பயும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வர வரைக்கும் பாய்.